டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரம், அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்டவுன் பேசிக்கல, அதுவும் வெற்றியின் அடிப்படையில் கவுண்டவுன் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் காட்ஃபாதர் தான் நம்ம ராஜா வந்து கடைசியாக டைரக்ட் பண்ண படம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இருந்தது. இந்த படம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த படத்தோட ஹிட் ஆர் ஃப்ளாப்லாம் கேட்டிங்கன்னா பிளாக் பஸ்டர் ரேஞ்சுக்குலாம் வேறு லெவலில் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஓப்பனிங்லாம் வேறு லெவலில் செமையாக இருந்தது. ஆக்சுவலி இது எப்பவுமே நம்ம ராஜா வந்து ஒரு எம் ராஜான்றதாலும் அவர் ரீமேக் ராஜான்ற மாதிரி தான். ஏன்னா எப்பவுமே வந்து இவர் வேறு லாங்குவேஜ் படத்தை ரீமேக் பண்ணுறதுன்றதே இவரோட முக்கியமான வேலையாக நிறைய டைமில் இருந்திருக்கு. அதை முதல்ல ஆரம்பித்தவர் லாஸ்ட்டில் கொஞ்சம் மாற்றினாலும் கடைசியாக எடுத்த படத்தில் திருப்பியும் ரீமேக்கில் இறங்கி நான் ரீமேக் ராஜா தான் நிரூபிச்சிருப்பாரு. இவர் எடுக்கிற எல்லா ரீமேக் படங்களும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட்டான ரீமேக் படமாக தான் இருந்துட்டு இருக்கும். அது எப்பவுமே யார் மைண்டில் இருந்தும் நீங்காத மாதிரியான ஒரு படத்தை எடுப்பாரு. ஸோ அதில் லூசிஃபர் மலையாளத்தில் வந்த மோகன்லால் படம் செம ஒரு படம். அந்த படத்தை இங்கே சிரஞ்சீவி வச்சு சல்மான் கான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி பட்ஜெட் அதிகம், இது பெருசாக எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த லூசிஃபர் நம்ம சிரஞ்சீவியோட கெட்ட காலம் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட நிறைய படங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக விமர்சனத்துக்குள்ள ஆகிற மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்குச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு இது லூசிஃபர் ரீமேக்ன்றனால படம் பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் தெரியும். ஆனால் படம் வந்து உங்களுக்கு பட்ஜெட், தியேட்டரில் ஒன்று ஓப்பனிங் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்த ப்ராஃபிட் இப்படிலாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட வெர்டிக்காக நான் சொல்கிற மாதிரி தாங்க பிளாக் பஸ்டர் ஹிட்டு, நிறைய பேர் ஃப்ளாப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிக்ஸ்டு ஒரு ஹிட் கவுண்ட்னு இந்த படத்து மேலே இருக்குது. ஆனால் ஓவராலாக இந்த படம் ஃப்ளாப்ன்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்ன்றதாச்சும் மினிமம் சொல்லுவாங்க. எனிவே இந்த படம்ன்றது ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தரலன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ படம், ஸோ அந்த படம் என்ன மாதிரி பெருசாக ஓடுமோ அந்த ஓட்டம் இருந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது முதலுக்கு மோசன்ற மாதிரி தான் நிறைய வருது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் தில்லாலங்கடி எம் ராஜாவோட 6வது படம். அவர் தம்பியை வச்சு கண்டினியூஷனா டைரக்ட் பண்ற 5வது படம். இவருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ன்ற அந்தஸ்து கிடைச்சிட்டாலும் அவர் தம்பியை வச்சு தான் டைரக்ட் பண்ணுன்ற மாதிரி கண்டினியூஷனா 5வது படம் 4 படம் இட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 5வது படம், அதுவும் இல்லாத இந்த டைம்ல நம்ம ஜெயம் ரவிக்கு நல்ல இதுக்கு முன்னாடி பேராண்மை இட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சன் பிக்சர் வர வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுவும் வந்து தெலுங்குல ஒரு மிகப்பெரிய வெற்றியான கிக் ரவி தேஜா நடிச்சிருப்பாரு. அங்க ஒரு சம பிளாக் பஸ்டர், அந்த கதை அம்சம் அங்க பெருசா ஹிட் அடிச்சது. இது ஒரு யூனிவர்சல் கான்செப்டே சொல்லலாம். இங்கே லைட்டாக ஸ்க்ரீன் பிளேல சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் தமிழில். அதுவும் நிறைய நடிகர் பட்டாளத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சன் பிக்சர் வந்து ஒன்றுக்குமே இல்லாத படத்தெல்லாம் கூட வந்து தேத்திடுவானுங்க. ஆனால் இந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்தும் இந்த படம் தேட்டரிக்கல் ஆவரேஜாக தான் போச்சு. ஆனாலும் அப்படியே ஒரு 50 நாளைக்கிட்ட வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. தில்லாலங்கடி இன்னைக்கு டிவிலலாம் போட்டாக்கா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த படம் தேட்டரிக்கல் வரும்போது அந்த அளவுக்கு சரியா போலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட கதைக்களமாக அது தெலுங்குல வந்து கொஞ்சம் வைப்பாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு நோயில் வந்த பொண்ணு கோசம் இது பண்ணுறதுலாம் ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு தமிழில் தேட்டரிக்கல் இந்த படம் வந்து ஓடும் பொழுது. இந்த படத்தோட ஹிட் வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட், அந்த அளவுக்கு கண்டிப்பா தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம காட்ஃபாதருக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஏன்னா காட்ஃபாதருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஹிட் அனலைசிஸ் இருக்கு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் வேலைக்காரன்ல நம்ம ராஜா வந்து நான் ரீமேக் ராஜா இல்ல எம் ராஜாவும் கிடையாது மோகன் ராஜான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது ரீமேக் ராஜா இல்லைன்னு சொல்றது முக்கியமான காரணம் இந்த படத்தை வந்து அவர் தான் ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. ஆனால் இந்த படத்துக்குள்ள நிறைய பேர் வந்து அவருக்கு இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் மட்டுமே டோட்டலா வந்து எல்லாத்தையும் சுமந்த மாதிரி இருக்காது. அதை பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தோட கதைன்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு ரீமேக் மன்னன்ட்டு பேர் வாங்கின நம்ம ராஜாக்கு ஒரு சொந்த கதையில் அதுவும் மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக மெசேஜ் சொல்கிற மாதிரி சொசைட்டியில் இருக்க ஒரு விஷயத்த செமையாக எடுத்து பேசியிருப்பாரு. இந்த கான்செப்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் தான் சொல்லி ஆகணும். அதை பார்க்கும் போல நிறைய நடிகர் பட்டதெல்லாம் வச்சு அழகாக மேக் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. எனிவே இந்த படத்தில் வந்து பட்ஜெட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இழுத்து விட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராஜா வந்து அவரோட சொந்த கதையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துட்டாரு. அதனால நம்பிக்கையாக சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பந்தய குதிரையில் முன்னாடி வர குதிரைன்ற ஒரு நல்ல பேர் இருக்கு. நயன்தாரா ஹீரோயின், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பட்ஜெட் ரொம்ப பெருசாக இழுத்து விடுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கருத்தியல் அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சிவகார்த்திகேயனுக்கும் அவரோட ரேஞ்ச் எல்லாம் மாற்ற மாதிரியான ஒரு படமா இருந்தாலும் படமும் தேட்டரில் 50-75 நாளைக்கு கிட்ட ஓடி இருக்கும். ஆனால் 100 நாளுக்கு வந்து ஓடல. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படம்லாம் 100 நாள் ஓடி இருக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஓடுறதுக்கான அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த படத்தை நம்ம வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பண்றதுனால இந்த படத்தோட வெற்றியின் பின்னாடி நிறைய வந்து வெற்றி தானா இல்ல படம் லாஸான்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்றதுனால இந்த ஒரு கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் கமர்ஷியலாக ஆடியன்ஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த படமோட ஓவரால் ஹிட் வரைக்கா கண்டிப்பாக நம்ம ஹிட்டுங்கிறது அதுக்கு மேலே சூப்பர் ஹிட்டுங்கிறது கூட சொல்லலாம். ஆனால் இதை பிளாக் பஸ்டர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொன்று ஃபினான்ஷியலாக வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ ஆவரேஜ் தாங்க போகும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. வேலைக்காரன் ஒரு டேரக்டராக எம் ராஜா விஷயத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கே கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் பண்ணுறதுனால இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் வேலாயுதம் தில்லாலங்கடி படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. தில்லாலங்கடியை வரும்போதே பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ரீமேக் படமே கொடுத்து ரீமேக் ராஜான்ட்டே உங்கள் பேரை மாற்றிடுங்க அப்படின்ற அளவுக்கு
பெரிய பேர்லாம் வந்துடுச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறமா ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டு நான் புதுசாக ஒரு படம் பண்ண போகிறேன் தான் இறங்கினாரு. ஆனால் ஓப்பனாக இந்த படம் பார்க்கும்போது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு தெலுங்குல வந்த ஆசாத் அப்படின்னு நாகார்ஜுன் நடித்த படத்தோட தழுவல் மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஆனால் ஒரு சில மாறுதல்களோட இந்த படத்தோட கதையை வந்து நம்ம ராஜா அவர் அந்த ஆசாத் படத்துலேருந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை பண்ணதா சொல்லியிருப்பாரு. இனிமே போதுங்க, ஏன்னா மனுஷன் ஆரம்பித்த முதல் படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படத்துக்கு வந்து ரீமேக்கே பண்ணிட்டு திடீர்னு முதல்ல ஒரு புது கதை எடுத்து வேற லெவலில் பண்ணுங்கன்னா கஷ்டம் தானே. எனவே அங்கே ஆசாத்ன்றதும் பார்த்தீங்கன்னா தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆச்சு. இங்கே வேலாயுதம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலகட்டம் 7ஆம் அறிவு வரும்போது ஒரு தீபாவளி கிளாஸ்ல வருது. ஆனாலும் இங்கே ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டா அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒத்த படமா இந்த படம் தியேட்டரில் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. வேலாயுதத்தை விட இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கும். 7ஆம் அறிவில் அது வந்து மிஸ் ஆனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாயிடுச்சு. இங்கே அதனால தான் நான் கமர்ஷியலாக பார்க்கும்போது இங்கே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ மார்க்கெட் இருக்கு அப்படின்னாலும் விஜய்க்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் சரியாவே போல. காவலன் ஓடிச்சினாலும் அது ஓகே, அது ஓடினது இருக்கட்டும். அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து என்னதான் அந்த படம் ஓடிட்டாலும் இந்த படம் ஓடாது, அதுவும் 7ஆம் அறிவு கூடலாம் வருது, செல்ஃப் எடுக்காதுன்ற மாதிரி தான் தியேட்டருக்கு எல்லாம் கம்மியாக கிடச்சிது. ஆனாலும் அப்படி வந்தும் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் அன்றைக்கி ஓடினதுனால தான் இந்த படத்தை வேலைக்காரனை கம்பேர் பண்ணும்பொழுது வேலாயத்தோட அந்த ஹிட் ரேஞ்சுன்றது கண்டிப்பாக கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. வேலைக்காரனும் உங்களுக்கு தியேட்டரிக்கலாக இல்லை ஆடியன்ஸாக பார்க்கும்போதுலாம் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஆக்சுவலி அது ஃபினான்ஷியலாக அது பேக் ட்ராப்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான மைனஸ்ன்றதே நிறைய மீடியா ரேஞ்சில் வந்துருச்சு. பட் வேலாயுதத்துக்கு வந்து நிறைய காழ்ப்புணர்ச்சி மேலே இந்த ரசிகர்களால் இந்த மாதிரியான பஞ்சாயத்து தான் இருக்குமே தவிர, ஏன்னா சூர்யா ரசிகர், அஜித் ரசிகர் இவங்களா விஜய் படம் வந்து ஓடலை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, ரியாலிட்டியாக பார்க்கும்பொழுது இந்த படம் 100-150 நாள் கிட்ட ஓடிச்சுன்றத தாண்டி ஓரளவுக்கு அன்னைக்கு விஜய்க்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸும் கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய லாபமானதுலாம் வந்து ப்ரொடியூசர் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போய் கேட்கணும். ஆனால் படம் பார்த்த நிறைய கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடுன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது நம்ம ஹிட் கவுண்டரில் இந்த படத்தை மேலே கொடுக்கலாம்னு தோணுது. நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் சந்தோஷ் சுப்ரமணியம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கவுண்டர்லாம் கூட போயிட்டு போகுது, அதெல்லாம் ஓரளவுக்கு ஏதோ பாயிண்ட் பிடிச்சி பண்ணிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒரு 5 படங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஹிட் வெட்டிங்கன்றத மோஸ்ட் ஆஃபாக கொடுத்துருக்கும். ஒரு படத்துக்கு ஒரு படம் சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸ் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அந்த 5 படங்களை எந்த படத்தை முன்னாடி பின்னாடி வச்சாலும் ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஏன்னா எப்படி பண்ணாலும் அது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண போகிறதில்ல. அந்த 5 படங்களோட அந்த படங்களாகவும் சரி வெற்றியாகவும் சரி மிக பெருசாக இருந்திருக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு அவங்க மைண்ட் செட்டில். ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னா வேறு லாங்குவேஜில் ஹிட்டான மிகப்பெரிய வெற்றி படங்களை நம்ம ராஜா அழகாக ரீமேக் பண்ணி கொடுத்துட்டார். ஸோ கதைகளெல்லாம் மனுஷன் பார்த்து தேர்ந்தெடுப்பார். நம்ம பொதுவாக டேரக்ட் வீடியோ படமெல்லாம் அந்த டேரக்டரோட அந்த படங்களை பற்றி அந்த நிறைய அந்த கருத்துக்களை விமர்சனம் வைப்போம். ஆனால் ராஜாவுக்கு பெருசாக வைக்காமல் போகிறோம்னாக்கா இவர் கருத்து எடுத்து பண்ணாதானங்க விமர்சனம் வைக்கிறது. இவர் பண்ணுறது எல்லாமே வந்து அடுத்த படத்தை ரீமேக் தான். ஸோ டேரக்ஷனுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அதெல்லாம் ஓகே, நிறைய ஆடியன்ஸ் வச்சுலாம் நல்லா மேய்ப்பார். அதுபடி இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரை வச்சு எந்த மாதிரி அழகாக கொடுத்துருப்பாரு தெரியும் உங்களுக்கு. இங்கே சந்தோஷ் சுப்ரமணியம் தமிழில் டிவியில் பார்த்தவங்களாம் நல்லா ஃபயர் விட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இது தெலுங்கில் வந்த பொம்மூர் இல்லு படத்தோட அப்படியே காப்பி. நான் தெரியாதனமாக பொம்மூர் இல்லை தெலுங்கில் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் பார்க்கும்போதுலாம் எனக்கு இந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடே வரல. ஏன்னா எனக்கு பொம்மூர் இல்லு தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம டேரக்டர் ராஜாவோட அந்த டேரக்ஷன் ஸ்கில்ன்றது ஒரு படத்தை வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படமாக அமையலுங்கிறத நான் இங்கே சொல்லணும். உங்களுக்கு தமிழில் பார்த்ததுக்கு இது ஓகே தான். ஆக்சுவலி நானும் தெலுங்கில் பார்த்துட்டு இங்கே தமிழில் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது தான். ஆனால் அங்கே தெலுங்குன்றது தான் சித்தார்த் சென்னிலே அந்த ஒரு காம்போ அங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ அங்கேயும் அங்கே சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்குல்ல. ஆனால் இங்கே அந்த ஒரு சில்வர் ஜூப்ளி ஓட்டம் ஓடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சந்தோஷ் சுப்ரமணியத்தை விட பொம்மூரில் தான் பெரிய வெற்றி. ஆனால் ராஜா வந்து அந்த மாதிரியான படத்தை வந்து சொதப்பாமல் இருந்தார். ஏன்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்கும் ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய படங்களை எடுத்து சொதப்பிடுவாங்க. பட் ராஜா மோஸ்ட் ஆஃபாக அதெல்லாம் சொதப்பாமல் அந்த படத்தில் அந்த ஒரு ஆடியன்ஸ் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடச்சதோ அதே சாட்டிஸ்ஃபைடை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அதிகமாக அந்த ஆடியன்ஸுக்கு கொடுத்து சந்தோஷ் சுப்ரமணியம் இன்னைக்கு எல்லாரும் பெருசாக கொண்டாடுறதுக்கான காரணம் அது கண்டிப்பாக ராஜாவோட அங்கே தமிழ் ரீமேக் மேக்கிங் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்காக நம்ம சூப்பர் ஹிட்ன்றது கண்டிப்பாக சொல்லிடலாம். அதுக்கு மேலே மெகா ஹிட் பிளாக் பஸ்டன்ட்டு ஆளாளுக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த படம் தேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் தேட்டரிக்கல கடந்திருக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் 100 நாள் 120 நாள் கிட்ட ஓடின படம் தான் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிற எல்லா படங்களும். பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். வாங்க அடுத்த ஒன்று போயிடுவோம். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படம் சந்தோஷ் சுப்ரமணியத்தை விட ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த படம் அதை விட ஹிட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த படம் இன்னும் டாப்பில் போகும். ஒரு சில பேருக்கு இந்த படம் இந்த இடத்துலேயே இருக்கலாம், இன்னும் கீழேயும் போகலாம். இந்த மாதிரி நிறைய வந்து குழப்பமான ஒரு மனநிலைன்றதை தாண்டி அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பஞ்சாயத்து பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நம்ம ராஜா கொடுத்த நிறைய படங்கள் இங்கே தேட்டரிக்கலாக கமர்ஷியலாக ஆடியன்ஸ் மக்கள் மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இது ஒரு தெலுங்கு படம். ரவிதேஜா நடிச்சிருப்பார். தெலுங்கு அம்மாயோ ஏதோ ஒன்று வரும். அந்த படத்தை இங்கே ரீமேக் பண்ணியிருப்பார். அந்த படம் அங்கே பிளாக் பஸ்டர். ஸோ அதனால் இங்கே ரீமேக் பண்ணது தெரியும் அவருக்கு. தமிழில் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட ஒரு படம் வருது, அதுவும் அப்பா சென்டிமெண்ட்டும் இருக்குது. அதை தாண்டி அவரோட தம்பியை வந்து இங்கே ஒரு நல்ல ஹீரோவாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரவியும் கரெக்டாக மாடிஃபை பண்ணி ஸோ ஒரு முதல் படத்தில் இருந்த அந்த அப்ரணியான அந்த ஒரு மூஞ்சியை மாற்றி அப்படியே மனுஷன் வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருப்பார் 2வது படத்துலேயே எம் குமரனில். இந்த படம் என்னதான் ரீமேக் வெர்ஷனாக இருந்தாலும் நம்ம ராஜாவுக்கு ஒரு பெரிய ப்ரௌடு என்ன தரணும்னா இந்த படத்தில் நதியாவை வந்து காஸ்டிங் பண்ணதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் ஜெயம் ரவி
எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அதெல்லாம் விட மிகப்பெரிய இம்பார்ட்டன் நதியா. ஏன்னா நதியாங்கிறது தான் இந்த படமே சொல்லி ஆகணும். இப்படி நம்ம ஆடியன்ஸுக்குலாம் வந்து அவங்க ரீஎன்ட்ரி ஆகுறதுன்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய வைபாகி இந்த எம் குமரன்றது ஆடியன்ஸ் பல பேருக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ தேட்டரிலே இந்த படம் 100 நாளைக்கு நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட்ன்றது மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் தான் வச்சுங்க. ஏன்னா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு இந்த படத்தோட வெற்றி எல்லாமே. ஆக்சுவலி நம்ம ராஜா கவுண்டர் பண்ணுறோம், ஆனால் ராஜாவை பற்றி கொஞ்சமாக தான் பேசிட்டு போகிறோம். என்ன பண்ணுறது, மனுஷன் ரீமேக் பண்ணால் நம்ம என்ன பேச முடியும். சரி ஓகே, காஸ்டிங்கு அப்புறம் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், அவருக்கு ஒய்ஃபா ஐஸ்வர்யா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் லிவிங்ஸ்டன், விவேக் எல்லாருமே சொல்கிறேன் காஸ்டிங்கில் வந்து ஒரு படம் ரீமேக் ஆகுதுனாக்கா அது ரீமேக் மாதிரியே இல்லாமல் தமிழ் வெர்ஷன் மாதிரி ரொம்பவே அழகாக வந்து ஒவ்வொரு படங்களையும் ராஜா ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ ரீமேக் ராஜான்னு சொல்லிட்டு நம்ம கிண்டலாக சொன்னாலும் ரியலி வந்து நம்ம ராஜா ஒரு ரீமேக் கிங்ன்றதை கண்டிப்பாக நம்ம பெருமையாகவே சொல்லலாங்க. தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா படத்தையும் ரீமேக் பண்ணி அதில் மோஸ்ட் ஆஃபாக ஹிட்டு கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கவுண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் ஹிட் ஆகிருக்கு அவரோட ஃபிலிமோகிராஃபியில். இத்தனைக்கும் மனுஷன் 10 படங்கள் தான் எடுத்துருப்பாரு. நம்ம கவுண்டரில் நாலாவது பார்க்க போகிற படம் அனுமான் ஜங்ஷன். இந்த அனுமான் ஜங்ஷன்றது தெலுங்கு படம். அர்ஜுன் ஜெகபதி பாபுலாம் நடிச்சிருப்பாங்க, ஸ்னேகா ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. தமிழில் தென்காசி பன்னெண்டு ஒரு படம் இல்லை, சரத்குமார் நெப்போலியெல்லாம் நடிச்சு, அதோட தெலுங்கு வெர்ஷன் இது. இந்த தெலுங்கு வெர்ஷன் தான் தமிழில் டப் பண்ணிட்டாங்களான்னு பார்க்க தேவையில்ல. இது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து சுரேஷ் கோபி நினைக்கிறேன், அவர் லால்லாம் நடிச்சிருந்த படம். ஸோ அங்கே அது 200 நாளைக்கு கிட்ட போயிருக்கும். அந்த படத்தை தான் இங்கே கொண்டு வந்தாங்க, 100 நாளைக்கு போயிருக்கும். ஆனால் மலையாளத்துக்கு அப்புறம் அது முதல்ல வந்தது தெலுங்குல தான். ஸோ அனுமான் ஜங்ஷன்றதும் பார்த்தீங்கன்னா அங்கே அர்ஜுனுக்கு வந்து ஒரு புதுசாக தெலுங்குல வந்த ஒரு படம்ன்றது வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஹிட்டு சூப்பர் ஹிட் போகிறதுலாம் பெரிய விஷயமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு படம் போயிருக்கு, மன்னவர் சின்னவர் வந்து அங்கே தெலுங்குல தான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், இங்கே தமிழில் டப்பிங் வெர்ஷன் தான். அதை விட இந்த அனுமான் ஜங்ஷன்றது அங்கே ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ராஜாவோட முதல் டைரக்ஷன் படம் தமிழில் வரதுக்கு முன்னாடியே தெலுங்குல இந்த படம் தான். வரும்பொழுதே மனுஷன் பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து ஒரு படத்தை தான் தூந்துருக்காரு, சொந்த கதெல்லாம் தூக்கிட்டு வரல. ஆனால் மலையாளத்தில் இருந்ததோட இந்த படத்தை வந்து தெலுங்குல நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அதுவும் காஸ்டிங்லாம் கண்டிப்பாக இவரில் வந்து குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா அர்ஜுன் ஜெகபதி பாபு காம்போன்றது அன்னைக்கு செமையாக ஒர்க் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவை கொடுத்தது, அப்புறம் தங்கச்சியா விஜயலட்சுமியை போட்டது, அப்புறம் விவேக் கேரக்டருக்கு வந்து அங்கே ஒரு ஹீரோவாகவே இருக்கிற வேணுவை போட்டிருப்பாரு. ஸோ அவர் அப்போ தான் அறிமுகமாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு காமெடி ஃபேஸ்லாம் கிடையாது, அவர் நல்லா பணம் மாதிரி இருப்பார். ஸோ அது ஒரு ட்ரிபிள் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை பண்ணி வச்சிருப்பார். அனுமான் ஜங்ஷன் அங்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல சூப்பர் ஹிட் ஆச்சுட்டே தாராளமாக சொல்லலாம். இந்த கவுண்டோன்றது நம்ம இதுதான் கரெக்ட் நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா இதை எம் குமரன் கீழே இல்லை, நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியத்துக்கு கீழே கூட வைங்க. நான் கடைசியாக சொல்ல போகிற இந்த 6லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற 5 படங்களையும் நீங்கள் யார் வேணாலும் எந்த கவுண்டரில் வேணாலும் வச்சிங்க, எல்லாத்துலேயுமே அப்படியே வந்து 10 பொருத்தமும் செட் ஆகிற மாதிரி அந்தந்த படங்கள் ஒட்டிக்கும். ஏன்னா அப்படி தான் அந்த படங்களோட வெற்றி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சலைச்சது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டோட தான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்றது ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இதுவும் ஒரு ரீமேக் படம் தான், தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. நூ வஸ்தானன்டா என் வதன்டானான்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்த பிரபுதேவா டைரக்ட் பண்ணி அங்கே சில்வர் ஜூப்ளி ஓடின படம் தான். ஆக்சுவலி சம்திங் சம்திங்கிறது அந்த படத்தில் வார்த்தையாக இருக்கும், அதை கரெக்டாக இங்கே டைட்டில் பிடிச்சி வச்சாரு. ஆக்சுவலி இதுதாங்க நம்ம ராஜாவோட ப்ளஸ். ஏன்னா மனுஷன் என்னதான் ஒரு படத்தை ரீமேக் பண்ணாலும் அந்த நூ வஸ்தானன்டா நீ என் வெதன்டானான்றதை வந்து இங்கே டைட்டில் வைக்க முடியாது. ஏன்னா நீ வந்தானா வேணாண்டா சொல்ல போறேன்ட்டு எப்படி டைட்டில் வைக்க முடியும். அது வந்து அங்கே ஒரு பாட்டோட ஹிட்லைன்றதுனால அங்கே தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது பிக்கப் ஆயிடுச்சு. பட் அதில் இருந்து அந்த சம்திங் சம்திங் கேட்சிங்கை வந்து அழகாக மனுஷன் டைட்டில்லேயே ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா. ஆனால் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து தமிழில் டைட்டில் வச்சா தான் உனக்கு வரி விலக்கு தருவானிருச்சு. ஸோ அதனால் உனக்கும் எனக்குண்டு வச்சு முடிச்சுட்டு, ஆனாலும் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்குண்டு மனுஷன் அப்படியே கோத்து விட்டு படமும் இன்னைக்கு இப்படி தான் ஆயிருக்கு. எனவே இந்த படம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம காஸ்டிங் உள்ள படம். ஆக்சுவலி அங்கே தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி பண்ணியிருப்பாரு. அப்புறம் நிறைய காஸ்டிங் தமிழில் வந்து மனுஷன் அந்த காஸ்டிங்கை செட் பண்ணுறதுக்கே நம்ம ராஜாவோட டைரக்ஷன் ஸ்கில்ல செமையாக பாராட்டணும். ஏன்னா ஒருத்தர் ரீமேக் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அதை நம்ம பெருசாக கேவலமாக பேச முடியாது. ஏன்னா ஒரு ரீமேக்ன்றது என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கதைக்களம், ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் அதில் வந்து ஆர்டிஸ்ட்டை பூர்த்துறது, ஸோ அவங்ககிட்ட நடிப்பை வாங்குறது, அப்புறம் அந்த லொக்கேஷனை வந்து செட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேரிங்ன்றது ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது இருக்க தான் செய்யுது. இல்லை இன்னொரு பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலி அது அந்த லாங்குவேஜில் ஹிட் ஆன அளவுக்கு இங்கே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற அந்த ஒரு கட்டாயம்ன்றது ஒரு ரீமேக் டேரக்டர் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் ரீமேக் ராஜாவா இவர் வந்து நிறைய கெட்ட பேர்களோட ஒரு படத்தை எடுத்து பண்ணியிருந்தாலும் அதில் நிறைய இடங்களில் வந்து அவர் பேரை நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக தெலுங்கு வெர்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா ஒரு படத்தோட ஒரு ஹிட் வெர்ஷன்றது வந்து எப்பவுமே அப்படிதாங்க. ஆனால் நான் சம்திங் சம்திங் முதல்ல தமிழில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை ஒரு பண்ண காஸ்டிங்லாம் பற்றி பேசினாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தெலுங்கை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருன்னே சொல்லுவேன் நான். எனக்கு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த படமும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் 100 நாளைக்கு ஓடி இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் ரேஞ்சிலே வச்சிங்க. ஆக்சுவலி அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் எதுக்கு இந்த அளவுக்கு மேலே தூக்கிட்டு வந்து கொடுத்தேன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் கேட்டிங்கன்னா நான் இந்த சம்திங் சம்திங் படத்தை சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி இந்த படம் வந்து நம்ம ரவியை வந்து
நம்ம ராஜா ரொம்ப முன்னேற்றி வேணும்னு பார்த்துருப்பாரு. ஏன்னா அவரோட லைஃபே வந்து அவங்க அப்பா எப்படி பசங்களுக்கோசம் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ராஜா வந்து தன் தம்பிக்கோசம் தன்னோட டைரக்ஷன் லைஃபையே சாக்ரிஃபைஷன் பண்ணாரு சொல்லலாம். முதல்ல வந்து 2 படம் கொடுத்து தம்பியை மேலே ஏற்றி விட்டாரு, ஜெயம், எம் குமரன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த தாசு, மலை, இதய திருடன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் மனுஷன் உள்ள வந்து சம்திங் மறுபடியும் ஒரு ரீமேக் படமே கொடுத்தாலும் ஜெயம் ரவிக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரி ஒரு கதையை கொடுத்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அவரை இன்னும் டாப்பில் கொண்டு போகிறதுக்கான ஒரு படமாக இந்த உனக்கும் எனக்கும் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன்லேயே நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை மேலே தரலாம். ஏன்னா தம்பியை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு சம வைவான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி வெற்றியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்தாச்சு நம்ம மேலே கொண்டு வரது கண்டிப்பாக இந்த படம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜெயம். நம்ம ராஜா டைரக்ஷனில் 2வதாக வந்த படம் இந்த ஜெயம் தான். ஆக்சுவலி தமிழில் வந்த முதல் படம்னாலும் அனுமான் ஜங்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் தமிழில் டைரக்ட் பண்ணியிருப்பார் 2வது படமா. ஜெயமும் தெலுங்குல வந்து ஒரு ஹிட்டான படம் தான். ஆக்சுவலி தெலுங்குல இருந்த மனுஷன் தான் தம்பியை அறிமுகப்படுத்தினா தெலுங்குலேயே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தாரு மலையாளத்திலிருந்து தெலுங்கு நம்ம கொண்டு போகிறோம், நம்ம ஒரிஜினலுக்கு அதை வச்சு இல்லை, பட் தெலுங்குல இருந்து அதுவும் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ மார்க்கெட் இருக்குது, தம்பியும் செமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ஜெயம் நிதின் நடிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு அப்படியே அந்த ஸ்டார் காஸ்ட்டை மோஸ்ட் ஆஃபாக இங்கே தூக்கின்னு வந்துட்டு தம்பியை மட்டும் அழகாக இங்கே அதில் மேட்ச் பண்ணி ஸ்லீல அண்ணனுக்கோசம் தம்பி மேட்ச் பண்ணுறத தாண்டி அப்பாவை என்னன்னு சொல்கிறதுங்க. ஏன்னா அப்பா வந்து அனுமான் ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி பையன் இட்டு கொடுத்தா அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. ஸோ இங்கே திருப்பியும் வந்து சின்ன பையனை வச்சு மறுபடியும் அப்பா ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு இட்டு கொடுத்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாப் ஹீரோக்கு, ஏன்னா அர்ஜுன் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு இட்டு கொடுத்துட்டு டாப் ஹீரோக்கு போகாமல் புதுமுகமாக தான் தம்பியை வச்சு என்ன ஒரு குடும்பம் இது. ஐயோ இப்படிலாம் ஒரு குடும்பமாக இருந்து சத்தியமாக வரன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அதுக்கேற்ற பலன் இந்த படம் மூலமாக கிடச்சிருக்கும். ஏன்னா ஜெயம் வந்து என்னதான் வந்து இருந்தாலும் பெரிய ஒரு பட்ஜெட்டில் வரல. அனுமான் ஜங்ஷன் ஒரு பெரிய படமாக எடுத்தாங்க, பட் ஜெயம்ன்றது ஒரு நார்மல் பட்ஜெட்டில் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு புது ஹீரோ நம்மளது அதுக்கான மார்க்கெட்லாம் கம்மியாக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம ஜெயம் ரவி ராஜாவோட அப்பா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு எடிட்டர் மோகன் ஆக்சுவலி 1954 தங்கவேலுன்ட்டு ஒரு பழைய காமெடி நடிகர் இருப்பார், தெரியுமா தெரியல உங்களுக்கு. அன்றைக்கெலாம் வந்து என்எஸ்கேக்கு கொஞ்சம் கீழே அப்புறம் நாகேஷ்க்கு கொஞ்சம் மேலன்ட்டே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி அவரு வந்து இவர் தத்துப்பிள்ளை மாதிரி ஆக்சுவலி ஒரு முகமது சின்னான்னு சொல்லிட்டு முஸ்லீம் தான் நம்ம ரவி ராஜாவோட அப்பா. ஸோ ஒரு பிராமண பொண்ணு கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன். எனிவே 1954 நம்ம தங்கவேலு வந்து அவரை தத்துப்பிள்ளை மாதிரியே வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா இருந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்ததுனால அவருக்கு அந்த சினிமா நோக்கம் தெரிஞ்சதுன்றதுனால ஒரு கரெக்டான பட்ஜெட் ரேஞ்ச் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ படம் வந்தது தியேட்டரிக்கில் படம் வரும்போது நார்மலாக தான் விட்டாங்க. ஆனால் படம் மாதிரி இருக்கும் தெரியும் ஃபயரிங்கு. இது ஒரு சில பேர் வந்து என்ன அப்படி ஃபயர் ஜெயம் படத்தில் ஜெயம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் அதெல்லாம் 2K கிட்ட தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மோஸ்ட் ஆஃபாக மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எத்தனையோ படத்தில் முடிச்ச விஷயத்தை இந்த படத்தில் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயினி ட்ரெயினை பிடிச்சி போயிட்டாங்கன்றதோட எவ்வளோ படம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே ட்ரெயினை பிடிச்சி போனாக்கா நம்ம வில்லன் சும்மா மாதிரியான காரில் வந்து ஐயோ அதெல்லாம் வேற லெவலில் மிரட்டலான ஒரு கதை. நம்ம ராஜா கிட்ட வந்து இதுதாங்க மனுஷன் கதையை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காரு. இவர் பண்ண எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதைங்கிறது ஒரு வேற லெவல் கதையாக இருந்து இட்டடிக்கிற படங்களை தான் இவர் கையை வச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஜெயமுறது ஒரு சம லவ் ஸ்டோரின்றதை தாண்டி அந்த தேன்குடு எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கயிறு கட்டி தொங்குறது, இன்னொன்று வந்து அந்த படத்தில் அந்த சைக்கிள் ஓட்டுற விஷயங்கள், அப்புறம் அந்த சதாவோட தங்கச்சியோட அந்த பாசை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இந்த ஜெயம் படத்தில் வந்து நிறைய வந்து புதுசாக இருந்த மாதிரியே தெரிஞ்சது. அதன் காரணமாக இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் எல்லாருக்குமே சந்தோஷ் சுப்ரமணியம் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அதிகபட்சமாக அதை இன்னைக்கு டிவியில் போடுறாங்க. இன்னொன்று வந்து அதில் அப்பா பையன் அந்த ஒரு விஷயம்ன்றது ரொம்ப பெருசாக இன்னைக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 படங்களுக்குள்ளே இவங்க படங்களே எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு கதைகளமாக தான் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிக்குள்ள நிறைய கேரக்டரேஷன் இருக்க மாதிரி தான் நம்ம ராஜா படம் எடுப்பார். நீங்கள் அவரோட ரீமேக் படங்கள் எல்லாமே எடுத்து பாருங்களேன், அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய கேரக்டரேஷன் வச்சிருப்பார். எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு ஆக்டரை போடுவார். அதை தாண்டி குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி அவரோட எல்லா படங்களும் சந்தோஷ் சுப்ரமணியம், சம்திங், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி அது ஒரு குடும்ப கேரக்டர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் அனுமான் ஜங்ஷனும் அது ஒரு குடும்ப கதை தான். இது ஜெயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து அந்த சொந்த மாமா அந்த மாதிரியான குடும்பங்கள் அப்படின்றது வந்து அந்த படங்களுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிருக்கும் எக்கச்சக்கமாக. ரீமேக் பண்ணாலும் அவர் கரெக்டாக பக்காவாக ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார் அவரோட சினிமாக்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே மக்களுக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்தாரு. மனுஷன் வர இந்த ஜெயம் படத்தில் ஒரு சில சீன்ஸ், அப்புறம் இன்னும் இந்த எம்குமரில் சில சீன்ஸ்லாம் அது சினிமா ரீதியாக இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தாங்க அப்படின்றது இந்த ரவிக்கும் ராஜாவுக்கும் வந்து ஒரு பேருன்றது பெருசாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேரெல்லாம் காப்பாற்றணுன்ற மாதிரி அவரோட படங்கள் எல்லாமே நிறைய ஃபேமிலி ஓரியண்டாக தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக விரசமான படங்களாக மோஸ்ட் ஆஃபாக இல்லை. மோஸ்ட் ஆஃபான்றது ஒரு சில சீன்ஸுகளை கவர்த்துட்டா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் சம ஒரு குடும்ப படத்தை
எடுத்த ஒரு டேரக்டரா தான் ராஜா இருந்திருக்காரு. வேலாயுதம் கூட பாருங்க ஆக்சுவலி குடும்ப படம் தான். ஸோ இவர் வேலைக்காரனோட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஆக்சுவலி அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காருங்க. அவருக்கு அதுதாங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் அவரை வந்து மிக பெருசாக சேர்த்துருக்குன்னு சொல்லுவேன் குடும்ப மக்கள் மத்தியில். ஆக்சுவலி ராஜான்றவர் தெரியலனாலும் அவரோட அந்த படங்கள் அந்த ஒரு லைன் அப் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்ச ஒரு லைன் அப். ஆக்சுவலி இல்லை எங்கே பேசுறதுட்டே தெரியல எனக்கு. நானும் வந்து வீடியோ ரொம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜா கேட்டதுலேருந்தே நான் யோசிக்கிறேன் என்ன மாதிரி வீடியோ போடலாம் எப்படி, ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் நான் கட் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எனக்குள்ள கிளாஷ் வருது. ஸோ அது வந்தாலே பெரிய பிரச்சனை, வீடியோ கரெக்டாக என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் இப்படியே முட்டி மோதிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, வர வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் பண்ணிட்டேன். அதில் எதை எடிட் பண்ணுறது எதை வச்சுக்கிறதுன்றது என்னால் கரெக்டாக வந்து இங்கே ஜஸ்டிஸ் பண்ண முடியல. எனக்கு நீங்கள் தரது குறிப்பிட்ட டைம் தான். ஸோ அதுக்குள்ளே இப்படி பண்ண முடியும். இனிமே போகுது நான் பண்ணுற கவுண்டன்றது கமர்ஷியல் ஹிட் கவுண்டன். அந்த ஹிட் பேசிக்கில் எதுக்கு ஒவ்வொரு படத்தை மேலே கொடுக்குறன்றதும் அப்புறம் அந்த டேரக்டருக்கான சில விஷயங்களை பேசும் நான் முக்கியமாக பண்ணணுன்றதுக்கு பண்ணுறேன். அதை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் வந்து என்னதான் பண்ணாலும் இந்த ஜெயம் படத்தை நம்ம இவ்வளோ டாப்பில் கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லா படங்களும் ஒரே மாதிரியான வெற்றி தான். கவுண்டனில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பிடிச்சி தான் தரும். அதில் இந்த ஜெயமுக்கு பிடிச்ச பாயிண்ட் எடிட்டர் மோகன் வந்து தெலுங்குல தான் ஃபேமஸாக இருக்காரு. அதனால தான் சொன்னால் ஒரு அப்பா லைஃபை பசங்களுக்கோசம் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஏன்னா தெலுங்குல இருந்து அவர் தமிழுக்கோசம் ஜெயம் ரவி கோஸ் தான் வந்திருப்பாரு. ஜெயம் ரவினால ராஜாவும் இங்கேயே டிராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே வச்சிருந்தாரு. எடிட்டரா மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் வச்சிருந்தாரு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இங்கே ஒரு தமிழுக்கு வரும்போது இங்கே தமிழில் பெருசாக அவர் யாருக்கும் தெரியாது. இன்னொன்று ராஜாவும் தெரியாது, ரவியும் தெரியாது. ஆனால் இவங்க 3 பேரும் கூட்டணியாக சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்து ஹீரோயினை விட்டுருங்க, வில்லன் எல்லாருமே புதுசு தானே, மியூசிக் டைரக்டரும் புதுசு தான், காமெடியும் புதுசு தான். ஸோ அந்த மாதிரி வேற லெவல் நியூ காமரோட வந்து முழுக்க நியூ காமர் அப்படி உள்ள வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவை ஆக்சுவலி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எத்தனை படங்கள் வரனால இந்த ஜெயமோட அருமை மறந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த படம்ன்றது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த வெற்றிங்கிறது படம் 2வது வாரத்தில் வந்து தியேட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 50-60 நாள்ன்றது 100 நாள் வரைக்கும் இந்த படம் தியேட்டரில் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் சொல்லுங்க தாராளமாக வருது. ஆக்சுவலி அதை தாண்டி ரவிங்கிற பேர் எக்கச்சக்கமாக இருக்கும். ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னாடியே ஜெயம் போட்டு ஆரம்பிச்சவர் கிட்டத்தட்ட 22 வருஷமாக ஓடிட்டு இருக்காரு. மற்ற படங்களோட வெற்றியின் அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த படத்தை நான் இந்த அளவுக்கு டாப்பில் கொடுத்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 படங்களும் ஒரே கேட்டகரி தாங்க. கவுண்டன்ற ஜஸ்ட் நம்பர் தான். நம்ம கவுண்டில் முதலிடத்துல பார்க்க போகிற படம் தனி ஒருவன் வேலாயுதத்துக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி வேலாயுதம் வந்து என்னதான் சொந்த கதை அப்படின்ட்டு லைட்டாக சொன்னாலும் இது தழுவல்றது தாண்டி இது அந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி ரீமேக் ராஜா தான் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருசாக அவரை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து மனுஷன் ஓவராலாக செமையாக பஸ்ட் அவுட் ஆகிட்டு நான் பண்ணால் சொந்த படமாக பண்ணுறேன்ற அளவுக்கு ஆக்சுவலி ஒரு 4 வருஷம் முதல் முறையாக பிரேக் எடுக்கிறாரு நினைக்கிறேன் ஒரு சினிமாக்குள்ளே வந்து. அப்படி அந்த 4 வருஷமாக ஒர்க் பண்ணி தனி ஒருவன்ட்டு ஒரு படம் வருது. இந்த படம் வரும்போது நம்ம ஜெயரவிக்கு மார்க்கெட் வந்து சரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி அப்போ ரோமியோ ஜூலியட் மூலமாக அப்போ தான் பிக்கப் ஆகுதுனாலும் இந்த தனி ஒருவன் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஆரம்பிச்சவருங்க அந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே தமிழ் சினிமாவில் வரத்துக்கு. ஆக்சுவலி அதுலேருந்து அவர் ஸ்கிப்பே ஆகலை. அந்த அளவுக்கு இந்த தனி ஒருவன் தேட்டரிக்கில் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்ன்றது ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. தேட்டரிக்கில் இந்த டைமில் 100 நாள் ரன்னிங் ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுதும் 100 நாள் ரன்னிங்கிறத கொடுத்தது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு மிக பெருசாக பிடிச்ச படமாக, அதுவும் சொந்த கதையாக ஒரு கதையை வந்து ஏனோ தானோன்னு கொடுக்காம வேற லெவலில் கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் என்னையடா ரீமேக் ராஜான்னு கிண்டல் பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து வாய் அடைக்க வச்சாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் வேலைக்காரன் எடுத்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் இவர் கதை வந்து இவர் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட்களை வச்சு தான் செய்கிறாரு. எனிவே இந்த மாதிரியான ஒரு கதை கொடுக்கறதுலாம் வந்து கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தனியாக பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. சில பேர் போட்டுக்க மாட்டாங்க, நம்ம ராஜா போடுறாரு அவ்வளோதாங்க. ஆக்சுவலி பார்த்து செதுக்குன இந்த தனி ஒருவன்றது ஆடியன்ஸ் கிட்ட மிக பெருசாக ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் ரீமேக் ராஜா அப்படின்ற அந்த பேரையை மாற்றிட்டு இப்போ கடைசியாக அந்த லூசி பேரில் வந்து திருப்பியும் வந்து ஏங்க தேவையில்லாத பண்ணீங்கன்னு தெரில. இனிமே தனி ஒருவன் 2ல் வந்து மறுபடியும் பெருசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாக்கு என்ன பாதைக்கு போகிறதுன்றே தெரியாமல் போயிடுச்சு. தம்பியை வந்து கரெக்டான பாதைக்கு உருவாக்கி விட்டவர் அவர் என்ன பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் இப்போ அல்லாடிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ராஜா கண்டிப்பாக ரவி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ரவி ஒரு பெரிய டாப் ஹீரோவாக இருக்காருன்னா அதுக்கு ராஜா ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் அப்படியே தீபாவளி தாம் தூம்ட்டு அப்படியே மைல்டாக பிக்கப் ஆயிட்டாரு. அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியத்துக்கு அப்புறம் பேராண்மை அப்படிலாம் பிக்கப் ஆகிட்டு இருக்கும். லேலங்கடியில் சொதப்பிட்டு இருப்பாருனாலும் ஆக்சுவலி இன்னைக்கு ரவி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ரவிக்கு ஹிட் ஆகிற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு தனி ஒருவன் 2க்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி என்ன பாண்டிங் உங்க புரியல. அது ரியலி இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தாங்க சொல்லணும். எத்தனையோ ரீமேக் டைரக்டரை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ராஜான்ற ஒரு ரீமேக் படங்கள் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் டைரக்டர்ன்றதுல ஏதோ ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்துருப்பீங்க டாப் 10ல் எத்தனை படங்கள் வந்து அவருக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்குன்ட்டு. ஆக்சுவலி அது எல்லாத்துலேயுமே ராஜாவோட உழைப்புன்றது கண்டிப்பாக மிக பெருசாக இருந்திருக்கு. ரீமேக் டைரக்டர்ன்ட்டு ஒரேடியாக நம்ம அவரை தாழ்த்திட முடியாது. அதெல்லாம் கூட போட்டுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க. தனி ஒரு படம் போதுங்க அவரோட ஃபிலிமோகிராஃபியில். ஏன்னா நம்ம எத்தனையோ டேரக்டருக்கு ஹிட் ஆர் ஃப்ளாப் போட்டிருக்கோம். அவங்களோட 2-3 படங்கள் அவங்கள தமிழ் சினிமாவில் தலை நிமித்தி வைக்கும். ஸோ ராஜாவோட 5-6 படங்கள்ன்றது ரீமேக் படங்கள்லாம் நிமித்தி வச்சாலும் அதுக்கெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த தனி ஒருவன்ற ஒரே ஒரு படம் போதும். ராஜா தமிழ் சினிமா மறக்காது.